டெய்லி காலையில் சாருக்கு குட் மார்னிங் சொல்கிற கேரக்டர் சீசர் தான். சீசர் வந்து எப்படின்னா, சீசருக்கு சாப்பாடு வைக்கலாம் அங்கே இருக்க அத்தனை பேர் திட்டுவாங்க. நேரத்துக்கு அதுக்கு சாப்பாடு வச்சிடணும். சாரு வந்து அந்த சீசருக்கு ஃபுட் எங்கே எடுத்துகிட்டு வாங்கணுவார். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டப்பாவை திறந்து அவர் தான் கையில் எடுத்து சாப்பாடு போடுவார். சார் இறந்த அன்றைக்கி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. கொண்டு போய் பின்னாடி சாப்பிட்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு டேபிள் கீழே அப்படியே அமைதியாக மட்டும்தான் இருந்தது. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Let's go holidays. Travel beyond boundaries. இவன மாதிரி ஒருத்தன் ஏன் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். சாருக்கு ரொம்ப ஆசை ஒன்று என்னன்னா, விஜய் சேதுபதிக்காருக்கு டைரக்ஷன் பண்ணணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சார் ஒரு ஸ்டோரி விஜய் சேதுபதிக்காகவே எழுதி முடிச்சார். இதுதான் அவரோட பெரிய லட்சியம் இப்போதைக்கு இருந்தது. எப்பவுமே சார் நம்பருக்கு ஃபோன் அடித்தா 8 ரிங்கு போகும், வேறு சார் எடுப்பார். அன்றைக்கி 2வது ரிங்லேயே ஃபோன் அட்டன் ஆச்சு. உடனே ஃபோன் அட்டன் ஆகுதுன்னு யோசிக்கும் போது வேறு ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு. ஆனால் சாருக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. என்னம்மா யாருமா கூட போயிருக்குன்னா அக்கா போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டு அக்கா கால் போடுற ரிங்கு போயிட்டே இருக்கு. அடுத்த கால் அக்கா எடுத்துட்டு அழுதாங்க. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. உடனே தீபக் சார் போயிட்டாரு தீபக், நாங்கள் அவ்வளோதான். 22ஆம் தேதி சார் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபோன் கால் பேசினாங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசினாங்க. அன்னைக்கு 9:30 மணிக்கு இது நடக்கலைன்னா சாரோட அந்த இடத்துல உட்காந்து அவர் படித்து முடித்த புக்ஸில் எது நல்ல புக்கு அப்படின்னு பிரித்து எடுத்து அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃப்ரீ லைப்ரரியில் வைக்கணும். இதுதான் திட்டம், அன்னைக்கான திட்டம். ஆனால் அது எல்லாமே மொத்தமாக உடஞ்சி போச்சு. அது இதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்ட்ரோக் ஏதாச்சும் வந்திருக்கா சார்? ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ப்ராப்பராக இருப்பார் சார். அவருக்கு இந்த முன்னாடி ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது சார். அந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் எப்போ வருதோ அப்போ மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ மன உளைச்சலை உண்டு பண்ணுவாங்க. இந்த எழுத்தாளர் சங்கத்தினால அவருக்கு ₹1 பிரயோஜனம் கிடையாது சார். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் சார். போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்போ ஷுட் பி ஃப்ராங்க் ஃபினான்ஷியலி டைப் அச்சாரம் சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். சாரோட அசிஸ்டன்ட் தான் அவரும். சித்து +2 படத்தில் அசிஸ்டன்ட். அவர்கிட்ட சொல்லி ஒரு வழக்கறிஞர் மூலமா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கடன் வாங்கி அந்த தேர்தலில் செலவு பண்ணோம். எக்காரணத்துக்கு கொண்டும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அவரோட இலக்கு. எப்போ அவரை முதல் முறை சந்திச்சிங்க? எவ்வளோ நாளாக அவர் கூட இருக்கீங்க நீங்கள்? சார் ஆக்சுவலி வந்து நான் சாரை சந்திச்சதுங்கிறது வந்து பாக்கியா புக்கை டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக தான் நான் சார்கிட்ட வந்தேன், ஜேர்னலிஸ்ட். அதை அப்படியே காலப்போக்கில் அதிலிருந்து டைவர்ட் ஆகி சாருக்கு பர்சனல் மேனேஜராக இருந்து சாரோடவே பயணப்பட ஆரம்பித்தேன். குடும்பத்தில் ஒருத்தனாகவே இருந்தேன் சார் வீட்டில். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு நபராக சார் எனக்கு மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடுலேருந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு சார். கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட கே பாக்கியராஜ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் தீபக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். இயக்குனர் பாக்கியராஜ் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் கூட கடந்த 5 வருஷமாக நீங்கள் அவர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பல நாள் அவர் கூட இருந்திருப்பீங்க. எங்களுக்கு அந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சார். காலைல வாக்கிங் போனார், ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, இறந்துட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அவர் கூடவே இருந்திருப்பீங்களா சார்? அன்றைக்கி என்ன ஆச்சு? கடைசியாக உங்ககிட்ட என்ன விஷயங்கள்லாம் பேசினார்? அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஆன சம்பவம் அப்படிங்கிறது வந்து காலையில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நண்பர், ஊடகத்தில் இருக்க ஒரு நண்பர்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்த உடனே ஆனால் ஒன்றுண்ணா சார் பற்றி ஒரு ரூமர் ஒன்று போகுதுண்ணா. ரூமர்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைண்ணா சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அப்படி ஏதாவது ரூமர் கலப்பாதீங்க. எல்லாம் இப்போ ஆரம்பத்தில் ரூமர் இப்படி தான் கிளப்பிட்டே இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ தான் சார் முந்தானத்து தான் நிறைய பேசினார், ஃபோன் பண்ணுறப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அப்போது வச்சுட்டு மறுபடியும் சார் நம்பருக்கு கால் எடுக்கிறேன். எப்போவுமே சார் நம்பருக்கு ஃபோன் அடித்தா 8 ரிங்கு போகும், வேறு சார் எடுப்பார். அன்றைக்கி 2வது ரிங்லேயே ஃபோன் அட்டன் ஆச்சு. உடனே ஃபோன் அட்டன் ஆகுதுன்னு யோசிக்கும் போது வேறு ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு. ஆனால் சாருக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. என்னம்மா யாருமா கூட போயிருக்குன்னா அக்கா போயிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு பதட்டமாகவே இருந்தது. ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் உடனே அக்காவுக்கு கால் பண்ணிடல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டு அக்கா கால் போடுற ரிங்கு போயிட்டே இருக்குது. அக்கா எடுக்கல. அப்புறம் அடுத்த கால் அக்கா எடுத்துட்டு அழுதாங்க. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. உடனே தீபக் சார் போயிட்டாரு தீபக், நாங்கள் அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய இடியை தூக்கி தலைமையில போட்ட மாதிரி. ஏன்னா அன்னைக்கு நான் சாரை பார்க்க கிளம்பி வரேன். 22ஆம் தேதி சார் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபோன் கால் பேசினாங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசினாங்க. அதன்படி அன்னைக்கு சார் இறந்த அன்னைக்கு நான் 9:30 மணிக்கு சார் வீட்டுக்கு போனோம். அன்னைக்கு 9:30 மணிக்கு இது நடக்கலைன்னா சாரோட அந்த இடத்துல உட்காந்து அவர் படித்து முடித்த புக்ஸில் எது நல்ல புக்கு அப்படின்னு பிரித்து எடுத்து அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஃப்ரீ லைப்ரரியில் வைக்கணும். இதுதான் திட்டம், ஓகே, அன்னைக்கான திட்டம்.
ஆனால் அது எல்லாமே மொத்தமாக உடஞ்சி போச்சு. இப்போவும் நம்ப முடியல, சார் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். அது இதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்ட்ரோக் ஏதாச்சும் வந்திருக்கா சார்? இதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் இருந்ததே கிடையாது. சாருக்கு சுகர் இருந்தது, இன்சுலின் எடுப்பாங்க. இன்சுலின் எப்போவுமே அது கரெக்டாக. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ப்ராப்பராக இருப்பார் சார். அவருக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கான்ஷியஸாக இருப்பார். அக்கா அவர் வந்து சாரை வந்து கவனிச்சிக்கிறதுல அக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சார் ஷூட்டிங்க்கு போனாலும் சரி, இல்லை அக்கா வெளியில் எங்கேயாவது போயிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சாருக்கு நேரத்துக்கு ஃபோன் பண்ணி இதை பண்ணியாச்சா அதை பண்ணியாச்சான்னு கேட்டுருவாங்க. அண்ட் சாரோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரி, சாருக்கு எப்போவுமே ஒரு கூடை, அந்த காலத்துலேருந்தே அந்த கூடை எப்போவுமே அவருக்கு இருக்கும். அந்த கூடையில் பர்ஃபெக்டாக சார் எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ எல்லாமே ரெடியாக இருக்கும். எந்த நேரத்துக்கு டேப்லெட்ஸ் போடணுமோ அந்த 3 வேளை டேப்லெட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஹெல்த் கான்ஷியஸ் பர்ஃபெக்டாக இருப்பார். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், யாருமே எதிர்பார்க்கல, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் அ பிளான்ஸ். முன்னாடி நாள் நைட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் தி 10 o'clock இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட் இது நடந்தது. அவருக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்கா சார்? கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது சார். இன்னைக்கு வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கான கட்டடத்துக்கு அவர் பேரை வச்சிருவோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அவருக்கு படம் வைக்கிறது எல்லாம் ஓகே சார். அந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தேர்தல் எப்போ வருதோ அப்போ மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ மன உளைச்சலை உண்டு பண்ணுவாங்க. இப்பவும் சொல்கிறேன் சார், அவரோட ஆசை என்னன்னா தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டணும். எக்காரணத்துக்கு கொண்டும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அவரோட இலக்கு. அப்போ சார் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, இந்த சங்கத்தை விட்டுலான்னா இது விட்டுட்டா இது எங்கே இயக்குனர் சங்கத்தோட இணைச்சிருவாங்களான்னு பயமா இருக்குப்பா. இயக்குனர் சங்கம்னா படம் இயக்குறவங்க மட்டும் இருக்கிறதா ஆகிடும். எழுத்தாளர் சங்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் பேடும் பேனாவும் பிடிச்சி எழுதிக்கிட்டு இருக்கிறவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த சங்கம் மட்டும் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். இந்த எழுத்தாளர் சங்கத்தினால அவருக்கு ₹1 பிரயோஜனம் கிடையாது சார். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் சார், போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்போ ஷுட் பி ஃப்ராங்க் ஃபினான்ஷியலி டைட். ஃபினான்ஷியலி டைட். அக்காவும் சாந்தனு ப்ரோவும் எப்பவுமே கண்ணுங்கிறதுமா வீட்டையும் இந்த மற்றதையும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. சாருக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், என்னன்னா அப்போத்துல இருந்தே அவர் வண்டியில் ஒரு பேக் இருக்கும், அதில் காசு இருக்கும். யார் வந்து கேட்டாலும் எதுக்குன்னு வந்து கேட்டாலும் சம்மந்தமே இருக்காது. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ஒருத்தர் காலையில் வராரு, சார் நான் உங்கள் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார் எல்லாம் பேசிட்டு போயிட்டார். மத்தியானம் திரும்ப வராரு, இந்த மாதிரி வீட்டில் கஷ்டம் சார் அப்படின்னும்போது, என்னையா காலையில் வந்தார் இப்போ மத்தியானம் கஷ்டன்றாரியா, அவரை கூப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பையிலேருந்து கொஞ்சம் பைசா எடுத்து கொடுத்து என்னால் இதாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சார் வீட்டுக்கு ஹெல்ப்னு வந்தவங்களுக்கு யாருக்குமே ஹெல்ப் வாங்காமல் போனதே கிடையாது. அப்படி ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷன். அப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்பவுமே பணம் தங்கிக்கிட்டே இருக்காது. அப்போ போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்போ சார்கிட்ட பணம் கம்மியாக இருந்தது. இப்போ அச்சாரம் சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், சாரோட அசிஸ்டண்ட் தான் அவரும், சித்து +2 படத்தில் அசிஸ்டண்ட். அவர்கிட்ட சொல்லி ஒரு வழக்கறிஞர் மூலமா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கடன் வாங்கி அந்த தேர்தலை செலவு பண்ணார். கடன் வாங்கி செலவு பண்றாரு. அங்கிருந்து 3 லட்சமோ என்னமோ பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உள்ள கையிட்ட கொடுத்து, இதுதான் கையில காசு இருக்கு, இதுல நிர்வாகம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு 100 ஃபீட் ரோட்ல அச்சார சேகரோட ஆஃபீஸில் அங்கேதான் தேர்தல் அலுவலகம் போட்டோம். நான் தான் அதுக்கான முழு வேலையும் பார்த்தேன் அந்த தேர்தலில். இப்போ அங்கே என்னன்னா, அந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அணியாக ஜெயிச்சிட்டோம். ஆனால் அணியாக ஜெயிச்சாலும் மூத்த எழுத்தாளர்களாக இருந்தாங்கல்ல, அதில் ஒரு சிலர் தோத்துட்டாங்க. அது சாருக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக தேக்கி வச்சிருந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் வீட்டுக்கு வந்து உட்காந்தோடனே பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ யார் திட்டுறது என்ன திட்டுறதுன்னு தெரியல, நான் சிக்கிக்கிட்டேன். திட்டுறாரு எனக்கு எப்படி சொல்றது, நம்ம பக்கெட் இவ்வளோதான் பிடிக்குன்ற லெவலை தாண்டி அதிகமாக திட்டிக்கிட்டே இருக்காரு. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, நான் பஸ்ட் அவுட் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுவும் போதும் சும்மா அழுவாதையா அப்படிங்கிறார் திரும்பியும். அப்போ எனக்கு இன்னும் அழ வருது. நான் அழுதுட்டு கோச்சிட்டு, சார் நான் ரொம்ப வலிக்குது சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் வீட்டுக்கு. இப்போ மறுநாள் காலையில் ஃபோன் அவர்கிட்ட இருந்து, சார் நான் போகவே கூடாதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். 8:45 ஃபோன் சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்த உடனே கோச்சிக்காதப்பா சாரிப்பா அப்படின்னா, சார் அப்படின்னு அக்காலாம் சொன்னாங்கப்பா, எல்லாரும் மேலே இருந்த கோவம் மொத்தமாக உன் மேலே காமிச்சிட்டோம்ப்பா சாரிப்பான்னு. உடனே எனக்கு மொத்தமாக பறந்து போச்சு. எப்போ அவரை முதல் முறை சந்திச்சிங்க? எவ்வளோ நாளாக அவர் கூட இருக்கீங்க நீங்கள்? சார் ஆக்சுவலி வந்து நான் சாரை சந்திச்சதுங்கிறது வந்து எனக்கு நினைவில்லாத வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து சாரோட லேக் ஏரியா 3rd ஸ்ட்ரீட் வீடு இருக்கும்போது சார் வீட்டு வாசலில் பெருக்கிற வேலை செஞ்சுருக்காங்க, சித்தியும் அம்மாவும். அப்போ பெருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. 2015 முதல்ல என் நண்பர்கள் சில ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்காக சாரை போய் சந்திக்கிறேன். ஓகே. பாக்கியா புக்கை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தயார் பண்ணாங்க. நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த யூடியூப் சேனல் நான் ரிலீவ் ஆகிற சமயம் பாக்கியா புக்கை டிஜிட்டலைஸ் பண்ணணும் போது சார்கிட்ட வந்தேன். பாக்கியா புக்கை டிஜிட்டலாக மாற்றுறதுக்காக தான் நான் சார்கிட்ட வந்தேன், ஜேர்னலிஸ்ட். அதை அப்படியே காலப்போக்கில் அதிலிருந்து டைவர்ட் ஆகி சாருக்கு பர்சனல் மேனேஜராக இருந்து சாரோடவே பயணப்பட ஆரம்பித்தேன். குடும்பத்தில் ஒருத்தனாகவே இருந்தேன் சார் வீட்டில். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு நபராக சார் எனக்கு மாறிடும். இன்றைக்கு வரைக்கும்
சாப்பாடுலேருந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு சார். இப்போ நீங்கள் பல நாள் அவர் கூட இருந்திருப்பீங்க இல்லையா சார்? அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஏன்னா ரொம்ப ஆக்டிவான மனுஷன், எல்லா இடத்துக்கும் போவார், படம் ப்ரமோஷனுக்கு போவார், பட்டிமன்றம் போவார், எல்லாமே பண்ணுவார். அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? வாக்கிங் போயிருக்காரு இல்லையா காலையில், அன்றைக்கி தான் அந்த சம்பவம். சார் வாக்கிங் போயிட்டு வந்துடுவார் சார் எப்பவுமே. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவரை முதல்ல அவருடைய திருவுடல் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடம் தான் அவரோட ஆஸ்தான இடம். அங்கே தான் வந்து உட்காருவார் எப்பவுமே. அங்கே வந்து உட்காருவார், பேப்பர் படிப்பார், இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பார், யார்கிட்ட பேச வேண்டியதா பேசிடுவார். ஒரு 9 மணி 9:15 மேலே குளிக்கிறதுக்கு போயிடுவார். கெஸ்ட் யாருனா வந்தாங்கன்னா உட்கார வைங்கப்பா அப்படின்ட்டு மேலே போயிடுவார். போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு 10:30 மணிக்கு கீழே லேண்ட்லைனில் கூப்பிடுவார். பாபு இருப்பான். கூப்பிட்டாருன்னா யார் கெஸ்ட் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாம் கேட்டு அப்புறம் தான் கையில் பேக்கோட கீழே வருவார். வந்துட்டாருன்னா ஷூட்டிங் இருந்தால் வெளியில் போகிறது, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போகிறது, இல்லைன்னா ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பார். பார்த்து முடிச்சுட்டு உள்ளவே ஒரு ஹார்மோனிய பெட்டி தபேலாலாம் இருக்கும். இல்லை எப்பவுமே சார் ரூமில் அது இருக்கும். ஜெய் மியூசிக் பண்ணுறவர் ஜெய் அண்ணன், அப்புறம் தபேலா ஸ்ரீதர் இவங்கெல்லாம் கூப்பிடுவார், உட்கார வச்சுக்குவார். ஏதாவது ஒரு டியூன் புதுசாக ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார். ஆல்பம் பண்ணுன்றது சாரோட ஐடியா. அதனால் இப்போ அவரோட சாரோட ஒரு ஃபோன் வீட்டில் சாம்சங் ஃபோன் ஒன்று இருக்கும். அந்த ஃபோனில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 டியூன் இருக்கும். இப்போ சமீப காலமாக இந்த கோயம்புத்தூரில் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். கோயம்புத்தூர் எப்பவுமே கோயம்புத்தூர் போனாலே ஆர்வி ஹோட்டலில் ரூம் போட்டுருவார். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வருவாங்க, ரசிகர்கள் வருவாங்க எல்லாரும். இப்போ அங்கே இருக்கும்போது கேரம் போர்டு ஆட கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அப்போ அந்த கேரம் போர்டு கற்றுக்கிட்டதுனால இங்கே என்ன பண்ணிருக்காரு, வீட்டில் அவர் உட்கார அதே இடத்துல ஒரு கேரம் போர்டு செட் பண்ணி வச்சுருந்தார். நைட் ஆனால் பாலசேகர் அண்ணன், வேல்முருகன் அந்த மாதிரி டைரக்டர் அசோசியேஷன் இருக்கிறவங்களாம் வருவாங்க, உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டு இருப்பார். 10:30 மணி 11 மணிக்கு கேரம் போர்டு ஆடுவார். அது கூட ஒரு நாள் நான் போனப்போ என்ன ஆயிடுச்சு, கேரம் போர்டு லைட் வந்து எத்தனை லைட்டு போட்டாலும் டக்குன்னு லைட்டு ஃபியூஸ் எகிறதுப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ நான் போய் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் போடுற வாட்ஸ் அதிகம், போட்டிருந்த ஒயர் வேறையாக இருந்ததுன்னு உடனே அதுக்கேற்ற மாதிரி ஹீட் வருது. ஏன்னா கேரம் போர்டு ஹீட் ஆகணும், அப்போ தான் ஆட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவர் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்த உடனே அதை பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு நபர்னா அது எங்கள் சார். பார்த்திபன் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் சார், அவர் ஒரு நாய் வளர்த்தாரு, அந்த நாய் 2 நாளாக சாப்பிடல, யாரை அந்த நாய்க்கு சொல்லி புரிய வைக்கிறது அவர் இல்லைன்றதுன்ற மாதிரிலாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசியிருந்தார். ஆமாம், அந்த நாய் சீசர். அதுக்கு முன்னாடியே ஒரு நாய் இருந்தது, அந்த நாய் இப்போது இல்லை, இது சீசர். டெய்லி காலையில் சாருக்கு குட் மார்னிங் சொல்கிற கேரக்டர் சீசர் தான். சார் வந்து வாக்கிங்க்கு வந்த உடனே சீசர் அங்கேயும் இங்கேயும் ஓடி, முன்னாடியெல்லாம் சீசர் அவுத்து வேற விட்டு வச்சுருப்பாங்க. சார் கீழே வந்த உடனே சீசர் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இப்போ கொஞ்சம் கட்டி போட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி நைட்டு 12:30 மணிக்கு அக்கா கிட்ட நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். ஒரு 8 மணி வாக்கில் அக்கா கிட்ட சொல்லும் போது கிட்ட போயிட்டு, மேம் இந்த மாதிரி சீசர் நைட்டு எல்லா டோரையும் மூடிட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்போ எல்லா டோரும் மூடி தான் கூப்பிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணோம். வரும்பொழுது ஒரு டோர் திறந்தது, அது வழியாக தான் யாரோ ஒருத்தர் அந்த சீசர் வந்து சாரை எட்டி பார்த்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சீசர் வந்து எப்படின்னா, சீசருக்கு சாப்பாடு வைக்கலாம் அங்கே இருக்க அத்தனை பேர் திட்டுவாங்க. நேரத்துக்கு அதுக்கு சாப்பாடு வச்சிடணும் கரெக்டாக. சார் வந்து அந்த சீசருக்கு ஃபுட் எங்கே எடுத்துகிட்டு வாங்கணுவார். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டப்பாவை திறந்து அவர் தான் கையில் எடுத்து சாப்பாடு போடுவார். இந்த வேலை பார்க்குறவங்க வைக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று, அந்த சீசர் வந்து எப்பவுமே யார் வெளிலேருந்து வந்தாலும் வந்த உடனே எகிரி குதிக்கும், ஆடும், கத்தும், எல்லாம் பண்ணும். சார் இறந்த அன்றைக்கி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. கொண்டு போய் பின்னாடி சாப்பிட்ற இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு டேபிள் கீழே அப்படியே அமைதியாக மட்டும்தான் இருந்தது. மனுஷங்களை விட அதிகமான உணர்வு நாய்க்குட்டிகள் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது சாரோட பிரிவு அது ரொம்ப ஏக்கத்தோடு தான் இருக்கும். சார் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்களே சார், இந்த ஒரு ஹெல்ப்பை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாரு சார், அதை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்னா என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு? நிறைய பண்ணியிருக்காருங்க, எதுவுமே மறக்க முடியாதுங்க. அவருக்கு அவசியம் இல்லை, என் வீட்டுக்கு வந்து என் சீமந்தத்துக்கு வாழ்த்திட்டு போனார். வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்து சீமந்தத்துக்கு வந்து வாழ்த்திட்டு அங்கே இருந்து அந்த நலங்கு வைக்கிறதுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நலங்கு வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். இப்போ சில பேரெல்லாம் வந்து அவருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தனு அவரால் ஜெயிக்க முடியல, அந்த வருத்தம்லாம் அவருக்கு இருக்குன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர். அது வந்து மன உளைச்சலுங்கிற வேர்டுக்குள்ளே சுருக்கிடக்கூடாது, எதிர்பார்ப்புன்ற வேர்டுக்குள்ளே சுருக்க முடியும். நீங்கள் மன உளைச்சலுங்கிறது தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், சாந்தனு அவர்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காம போகுதுன்னு அர்த்தமாயிடும். அப்படிலாம் கிடையாது. வெளியே அப்படி பேசுறவங்க 1000 பேசுவாங்க சார். ஊடகமும் சரி, மற்றதும் சரி, எந்த விஷயத்தை வேணாலும் எப்படி வேணாலும் திருச்சி சொல்லிட முடியும். அதெல்லாம் கிடையாது. ப்ளூ ஸ்டார் பெரிய சக்சஸ் தானே. ப்ளூ ஸ்டார் சக்சஸை சார் எப்படி கொண்டாடினாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து கொடுக்க போறது ஒவ்வொன்றும் சக்சஸ் தான். இப்போ ஒரு சக்சஸ்க்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படுது சார், யாருக்கா இருந்தாலும். அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமேட்டு தான் they will be success. விக்ரம் சார் போராடுறது தான், விக்ரம் சார் போராடுறது வாழ்க்கையா சாந்தனு போராடிட்டு இருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம், சக்சஸ் பண்ணிட்டாரு. டெஃபினெட்லி சாரோட பிளெஸிங்ஸும் சாரோட விஷயம் அதுதான். சாந்தனு ப்ரோ பெருசாக சாதிக்க தான் போறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. சுச்சுவேஷன் இட்ஸ் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சாருக்கு மன உளைச்சலான்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல்லாம் கிடையாது. அப்போ எதிர்பார்ப்பு இருந்தது. யுவான் நிறைய பேருக்கு தெரியாது, சரண்யா மேமோட பையன்.
யுவான் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த ரீசன்ட் டைம் ஆஃப் 1.5 இயரில். இந்த 1.5 வருஷத்தில் டெய்லி ஈவினிங்கில் யுவானோட தான் விளையாடுவார். சாரோட ரூமில் எப்படி இருக்கணும்னா, ஒரு பொருள் எங்கே இருக்கோ, எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கும் ரூம். ஒரு நாள் போனதுக்கப்புறம் சார்கிட்ட கேட்குறேன், சார் இங்கேருந்து ஒரு பொருள் வேறு இடத்துக்கு மாறிச்சுனா எங்களை எவ்வளோ திட்டுவீங்க. இப்போ பாருங்கள் சார், ஏன்னா யுவான் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சிருக்கான். இப்போ பாருங்கள் சார், எல்லாத்தையும் அட என்னப்பா பண்ணுறது, அவன் அதான் பண்ணுறான், எதை எங்கே வச்சாலும் எடுத்து போட்டுறான், நான் என்னப்பா பண்ணுறதுன்னு சார் சொல்லுவார். அவனோட சாரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து யுவான் தான். யுவானும் சரி, எல்லாராலையும் மறக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் மறக்க முடியாதுங்கிறத தாண்டி தெரியும், சார் இல்லை, இறந்துட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். யுவானுக்கும் சீசருக்கும் அது தெரியாது. சார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணிடணும், இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லுவார் இல்லையா சார்? அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? நிறைய இருக்குது சார். சார் வந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கான கட்டணம் கட்டுறதோட கனவு. அது ஒரு கனவு. அதை கட்டணும். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அழிஞ்சிடவே கூடாதுங்கிறது ஒரு கனவு. அதை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாரு. சாருக்கு ரொம்ப ஆசை ஒன்று என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு அவருக்கு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. விஜய் சேதுபதி அவர்களை வச்சு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஆசை. இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே இதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சேதன் அங்கிட்டையும் பேசியிருக்காரு சார். சந்துரு அண்ணன், சேதனோட பி இருக்காரு, சந்துரு அண்ணன்கிட்ட தான் நான் பேசிட்டு சார் பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னப்போ சார் அதையும் பேசினாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சார் ஒரு ஸ்டோரி விஜய் சேதுபதிக்காகவே எழுதி முடிச்சார். எதனால் அவர் அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு? இல்லை அப்படி இல்லை, எல்லாருமே பிடிக்கும். ஆனால் ஏன்னு தெரியாது, இந்த ஸ்டோரியை வந்து சேது அவருக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவிகேல வந்து புஷியானந்த் அவர்களை சந்திக்கணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா? அவருக்கு அரசியலில் வரணுன்ற ஆசை ஏதாச்சும் இருந்திருக்கா சார்? ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்காரு சார். ஏடிஎம்கேல இருக்காருலாம் இல்லை சார், தயவுசெய்து இது இன்னைக்காவது இது ரிவீல் பண்ணிடுறேன். உண்மையே சொல்லணும்னா டிவிகே உள்ளவும் அவர் எலெக்ஷனில் கேம்பெயினில் நின்று எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிலாம் ஒரு நாளும் ஆசை வச்சது கிடையாது. சாரோட எண்ணமெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா, தன்னுடைய அரசியல் அனுபவத்தை பகிர்ந்துக்கணும், அந்த அரசியல் அனுபவத்தை இவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க யங்ஸ்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. உண்மையாகவே ராஜ்மோகன் எனக்கு ஃபோன் பண்ணார். எதையுமே உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்லக்கூடாது. இல்லை, ராஜ்மோகன் அண்ணன்கிட்ட சார் பேசுனது உண்மை, நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொன்னது உண்மை. அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போது ஆனந்த் அண்ணனை பார்க்குறதுக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. இந்த ஆனந்த் அண்ணன் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு காரணம் அரசியல் ஆலோசகராக உள்ள வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். இந்த ஏடிஎம்கேல இணைஞ்சதாக ஒரு நியூஸ் வந்ததில்ல சார், அது வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சார். ஆக்சுவலாக மதுரைக்கு ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு சார் நாங்களாம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சென்னைக்கு வந்த உடனே அன்றைக்கி மத்தியானமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரசியாகவே நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ரூம் உள்ள வரேன், இருளாண்டி அண்ணன் வராரு. இருளாண்டி அண்ணன்றவர் சாரோட ரசிகர் மன்ற தலைவர். இருளாண்டி அண்ணன், சாரு, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து சாரை சந்திக்கணும்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சால்வை ஒன்று எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். கிளம்பி வெளியில் வரும்போது யாருக்கும் தெரியாது. அப்போ சார் என்னன்றாரு, டிரைவர் வேணா நீயே வண்டி எடுன்றாரு. நான் தான் கார் எடுத்தேன். சாரு, நான், இருளாண்டி 3 பேரும் போகிறோம் காரு. இப்போது உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு பார்க்க கூப்பிட்றாங்கன்னும் போது ஹோட்டல்னோடனே சரி ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, பார்க்க போகிறோம். இதுதான் சார் பிளான். ஹோட்டல் ரூம் உள்ள டேர்ன் பண்ணி காரை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போதே பார்க்குறோம், ஃபுல்லாக கரவேஷ்டியாக இருக்காங்க எல்லாரும். சார் உள்ளே இறங்கி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னு மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு வெளில வந்தது தான். வெளில வந்த உடனே பார்த்தா அதிமுகவில் இணைந்தார் கே பாக்யராஜின் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் ஆகி போச்சு. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ப்ரெஸ் மீட்டை நான் இணைகிறேன்ற வேர்டே இருக்காது. கூப்பிட்டுருந்தாரு, சந்திச்சோம், அவர்கிட்டயும் பேசணும், அதிமுக ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இப்போ இந்த ஒரு வாரமாக இந்த நியூஸே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோம். சார் என்ன சொன்னார்னா, இதுவே போயிட்டு இருக்கியா, இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சாருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு அவங்களாம் கூப்பிட்டு கேட்கும்பொழுது தன்னிலை விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இல்லை அரசியல் நிலைப்பாடு அறிவிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் நிலைப்பாடு அறிவிக்கலான்னு சொல்லும்போது எதுக்கையா, ஏற்கனவே ஒரு தடவை ஆரம்பித்து தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி ஆரம்பித்து இருந்ததெல்லாம் இழந்துட்டு வந்த ஒரே ஆள் நம்ம தான், மறுபடியும் எதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேணாம், தன்னிலை விளக்கமும் வேணாம் அப்படின் போது நைட்டு பேசிட்டு போயாச்சு. அன்றைக்கி நைட்டு சார் ஒரு டெசிஷன் எடுத்தார். காலைல வந்த உடனே நம்ம எம்ஜிஆர் சாரோட விசுவாசி, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு கார் எடுத்து சார் வந்து அவரோட கலை உலக நம்ம அவரோட விசுவாசி, அப்போது நம்ம அதை மட்டும் தான் நிரூபிக்கணும், வண்டி எடுங்க போவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராமாவரம் தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ அந்த நியூஸ் இப்போது சார் இவங்களுக்கும் பேசுகிறாரு அவங்களுக்கும் பேசுகிறாருன்னு நிறைய போயிட்டே இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக தென்னிந்திய எழுத்தாளர் சங்க தேர்தல் வெற்றி பெற்று சிஎம்ஐ பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்ததா, அப்போதைய சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவங்க, அவரை போய் சந்திச்சுட்டு வரதுக்கு போய் அவரையும் சந்திச்சு இருந்தாச்சு. இப்போ நான் எதுலேயுமே இல்லை, நியூட்ரல், ஆள விடுங்கிற சாமின்னு விலகிட்டார். சாருக்கு அரசியல் உள்ள வர்றதுல விருப்பமே கிடையாது.
ஆனா இந்த அரசியல் அவரை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது இப்ப கடைசி விஜய் அவர்கள் வின் பண்ணாரு இல்லையா, அப்ப என்ன சொன்னாரு, எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு, என்ன சார் சொன்னாரு? வந்து அது ஃபர்ஸ்ட் சார் அதை ஏத்துக்கல, அவர் நம்பல. அப்போ வின்னெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, நம்ம பேசாத வாய்ஸ் ரெக்கார்டர் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன், நம்ம ரெக்கார்ட் பண்ணாத எடுக்க முடியும்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை மீடியா கிட்டேயோ, அது மாதிரி எடுக்க ஆப்ஷன் இருந்தால் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது என் ஃபோனில் சார் பேசினது, அதை மட்டும் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஜெய் சார் டெல்லிக்கு போயிட்டாங்க, டெல்லியிலேருந்து ஒரு கிளம்பி வந்துட்டாங்க. சார் ஃபோன் பண்ணிவிட்டு என்னப்பா வந்துட்டாரா அப்படின்ட்டு, சார் என்கிட்ட கேட்குறீங்களா சார், இல்லை நீங்கள் தான் அங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எப்போ போனார், என்ன பண்ணார், எப்போ வந்தார், வீட்டுக்கு போயிட்டாரா, எல்லாத்தையும் பேசிட்டு நல்லா போகுதுப்பா, எல்லாம் கரெக்டாக போகுது, என்னன்னா விமர்சனமே பண்ணால் கூட நீங்கள் எல்லாருமே இப்போது விமர்சனத்தை கண்டுக்காமல் போகிறது இருக்குல்ல, அதுவே பெரிய வெற்றி தான் அப்படின்லாம் பேசினார். அது மட்டும் எப்படியாவது எனக்கு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், அது எடுக்க முடிஞ்சதுன்னா, அது ரெக்கார்டு இல்லை என்கிட்ட, அது எடுத்தோம்னா அது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். விஜய் சார் அவர் அவ்வளோ வாழ்த்தினார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எழுத்தாளர் சங்க தேர்தலில் விஜய் சாரோட அப்பாவுக்கு எதிராக நின்னார் அன்னைக்கு. அப்போது எதிராக நின்னார்னோட நிற்க வச்சாங்க. சந்திரசேகர் சாருக்கு உண்மையாகவே இவருக்கு எதிர்த்து நிற்கணுன்ற விருப்பமே கிடையாது, அது அவரே சொன்னார். இவருக்கும் அவரை எதிர்க்கணுன்ற விருப்பமே கிடையாது, இது சாரே சொன்னது. ஆனால் காலமும் சூழலும் கட்டமைப்பை உண்டாக்குச்சு, அது நடத்துனாங்க, எல்லாம் போச்சு. அப்போ அன்னைக்கு கூட அந்த டிசைன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது ஒவ்வொன்றா டிசைன் பண்ணுறேன் நான் தான், யார் யார் ஃபோட்டோ வேணும், என்ன வேணும், இவங்க வேட்பாளர் எல்லாமே நான் தான் டிசைன் பண்ணுறேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை குழுவில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ண வைக்கிறாங்க. அப்போ என்னன்னா, எதிரணியை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து எழுத்தாளர் சங்கத்தை பொதுக்குழுவில் தள்ளுற மாதிரி ஒரு டிசைன். அப்போது அந்த எதிரணி வேணாம், எழுத்தாளர் சங்கத்தை அழிக்கின்ற அணி வேணுமா, அல்லது எழுத்தாளர் சங்கத்தை வாழ வைக்கின்ற பாக்யராஜ் அணி வேணுமா அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி அப்ரூவல் ப்ராப்பராக ரெடி பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே பிரிண்ட்டுக்கு போய் பிரிண்ட் ஆகி எல்லா ஏரியாவும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒட்டினது சந்திரசேகர் சார் வீட்டு ரோடெல்லாம் ஒட்டிட்டாங்க. இந்த தகவல் சாருக்கு தெரிஞ்சோடனே சார் என்ன தெரியுமா சொன்னாருப்பா, இது தப்பாயிடுமேப்பா, அது வருத்தமாக இருக்குப்பா, அவர் பெரிய மனுஷன், அது மாதிரிலாம் ஒட்டக்கூடாது இல்லைப்பா, ஏன்பா, அதெல்லாம் அந்த இடத்துல அவர் வருத்தமாக எடுத்துக்கிட்டார். சார் யாரையுமே எதிரியாகவே பார்க்க, அவர்கிட்ட கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் சார் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசினாரு கொண்டு, அதெல்லாம் நடந்தது. அப்போ அதுக்கப்புறம் இப்போ கூட சிஎம் சாரை போய் பார்த்துட்டு வந்தார். இப்போ சிஎம் சாரை பற்றி, சிஎம் சாரோட ஆட்சியை வந்து அவர் அட்மையர் பண்ணுறாரு, ரொம்ப அக்செப்ட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டுறாரு, எல்லாமே நடக்குது. கண்டிப்பாக சார், பாக்யராஜ் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Let's go holidays. Travel beyond boundaries. இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும்.